பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல. சமபந்தி விருந்தில் சங்கமிப்போம், ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே. ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. வாழ்க்கையும் வழிபாடும் இணைந்திடவே, வார்த்தையை வாழ்வாய் அமைத்திடுவோம். நிறைவாய் பெறுவதே அருள் என்போம், இருப்பதை பகிர்வதே சமம் என்போம். நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு, நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு. இந்த திருப்பலி அதற்கோர் ஏற்பாடு. ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. புனிதர் அனைவரின் புகழ்ச்சிக்காக இன்று பெருவிழா கொண்டாடும் நாம் எல்லோரும் ஆண்டவரில் அகமகிழ்வோமாக. அவர்களுடைய பெருவிழாவில் வானதூதர் மகிழ்ந்து இறைவனின் திருமகனை புகழ்கின்றனர். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. புனிதர்களின் சமூக உறவை நம்புகிறோம். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் தாய் திரு அவை அனைத்து புனிதர்களின் விழாவை கொண்டாடுகின்றது. ஒவ்வொரு புனிதர்களுக்கும் ஒரு இறந்த காலம் உண்டு, அதே போல ஒவ்வொரு பாவிகளுக்கும் ஒரு எதிர்காலம் உண்டு. நாம் அனைவரும் இந்த புனிதர்களின் சமூக கூட்டத்தில் வாழவும், இந்த புனிதர்களின் வாழ்க்கையை, அவர்களின் வாழ்க்கையில் அவர்களின் செயல்களை இறைவனுக்காக தங்களை முழுமையாக கையளித்ததை போல நாமும் நம்மை முழுமையாக கையளித்து வாழ அழைக்கப்படுகிறோம். அகில திருச்சபை இன்று அனைத்து புனிதர்களின் விழாவை கொண்டாடுகிறது. புனிதர்களின் அட்டவணையில் இல்லாத புனிதர்களை அனைவரையும் நினைவு கூறவும், புனிதத்தன்மையான வாழ்க்கையை வாழ்ந்து வாழும் புனிதர்களாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் திருச்சபையால் அங்கீகரிக்கப்படாத புனிதர்களையும் நினைவு கூறும் நாளாகும். இன்று இந்த வேளையிலே இறைவனுக்கு நன்றி கூறி நாமும் பாவத்தை விட்டுவிட்டு புனிதர்களைப் போல இறைவனை பற்றி கொள்ள இந்த திருப்பலிலே ஜெபிப்போம். நமது பாவங்களுக்காகவும் மனவருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இருக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே
இயேசுவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனே. வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம் தெய்வமே. ஆராதனை 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 புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யாம். மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவல்கின்றோம். ஆண்டவராமின் இறைவனே இணையில்லாத விண்ணரசே ஆற்றல் மிகு வல்லவரே தந்தையே இறைவனே ஆண்டவரே இறைமகனே இயேசு கிறிஸ்து தெய்வமே. செம்மறியே 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 இறை தந்தை நின்று ஜெனித்தவனீ. தந்தை நின்று ஜெனித்தவனீ. உலகின் பாவம் போக்குபவரே நீரெம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே இம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே இறங்குமையா எம் மீது. இயேசு கிறிஸ்து தெய்வமே தூயவர் தூயவர் தூயவரையா நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னத பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, பேறு பயன்கள் நிறைந்தவும் புனிதர் அனைவரையும் நாங்கள் ஒரே விழாவில் வணக்கமுடன் கொண்டாட செய்தீரே. எண்ணற்ற புனிதர்களின் பரிந்துரையா நாங்கள் விரும்பி தேடும் உமது இரக்கத்தை எங்களுக்கு மிகுதியாக பொழிவீராக. உம்மோடு தூயாவியாரில் இறைவனாம் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியும் சார்ந்தவர்கள். முதல் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெழுப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 7
இறை வசனங்கள் 2-4 மற்றும் 9-14 முடிய. கதிரவன் எழும் திசையிலிருந்து மற்றொரு வானதூதர் எழுந்து வர கண்டேன். வாழும் கடவுளின் முத்திரை அவரிடம் இருந்தது. நிலத்தையும் கடலையும் அழிக்க அதிகாரம் பெற்றிருந்த அந்த 4 வானதூதர்களையும் அவர் உரத்த குரலில் அழைத்து, எங்கள் கடவுளுடைய பணியாளர்களின் நெற்றியில் நாங்கள் இடும் வரை நிலத்தையோ கடலையோ மரத்தையோ அழிக்க வேண்டாம் என்று அவர்களிடம் கூறினார். முத்திரையிடப்பட்டவர்களின் எண்ணிக்கை பற்றி சொல்ல கேட்டேன். இஸ்ரேல் மக்களின் குலங்கள் அனைத்திலும் முத்திரையிடப்பட்டவர்கள் 1,44,000. இதன் பின் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். அவர்கள், அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் கடவுளிடமிருந்து ஆட்டுக்குட்டியிடமிருந்தே மீட்பு வருகிறது என்று உரத்த குரலில் பாடினார்கள். அப்பொழுது வானதூதர்கள் அனைவரும் அரியணையையும் மூப்பர்களையும் 4 உயிர்களையும் சூழ்ந்து நின்று கொண்டிருந்தார்கள். பின் அரியணை முன் முகம் கொப்புற விழுந்து கடவுளை வணங்கினார்கள். ஆமேன், புகழ்ச்சியும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் வல்லமையும் வலிமையும் எங்கள் கடவுளுக்கே என்றென்றும் உரியன, ஆமேன் என்று பாடினார்கள். மூப்பர்களுள் ஒருவர், வெண்மையான தொங்கலாடை அணிந்துள்ள இவர்கள் யார்? எங்கிருந்து வந்தார்கள் தெரியுமா என்று என வினாவினர். நான் அவரிடம், என் தலைவரே, அது உமக்குத்தான் தெரியும் என்றேன். அதற்கு அவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள். தங்களின் தொங்கலாடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. பல்லவி. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவர் திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். பல்லவி. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார், தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. பல்லவி. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. இரண்டாம் வாசகம். கடவுள் இருப்பது போல் அவரை காண்போம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 1 முதல் 3 முடிய. சகோதர சகோதரிகளே, நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களுக்காகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தம்மை அறிந்து கொள்வதில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாயிருக்கிறோம். இனி எத்தன்மையராயிருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும்போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல் தம்மையே தூயவராக்க வேண்டும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5, இறைவாக்கியங்கள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை: ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேறு பெற்றவர்களே, மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு அனைத்து புனிதர்களுடைய பெருவிழாவை திருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு முடிவில்லா பேரின்பத்திலே கலந்து கொண்டவர்கள் இவர்கள். எனவே இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்குமே இந்த புனிதர்கள் திருவிழாவுடைய நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். திரு அவை 3 நிலைகளாக பிரிக்கப்படுகின்றது, அல்லது 3 நிலைகளை தன்னகத்தே வைத்திருக்கின்றது. ஒன்று விண்ணகம், வெற்றி பெற்றவர்கள் வாழுகின்ற ஒரு திருச்சபை. இரண்டாவது உத்தரிக்கின்ற நிலை, பரிகாரத்தை மேற்கொண்டிருக்கின்ற ஆன்மாக்களுடைய நிலை. மூன்றாவது மன்னகம், இந்த உலகத்தில் நாம் போராடி கொண்டிருக்கின்ற ஒரு திருச்சபை. இந்த 3 நிலைகளின் வழியாக 3 விதமான அந்த மனநிலைகளை திருச்சபை அல்லது திரு அவை வலியுறுத்துகின்றது. ஒன்று, முதலாவது அகமகிழும் திரு அவை. அகமகிழும் திரு அவை, இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை, அதன் வழியாக அவர்களுக்கு கிடைத்த அந்த மாபெரும் விண்ணக பேரின்பம், இந்த இடத்தில் அவர்கள் நிலையாக நீடித்த
ஒரு மகிழ்ச்சியிலும் அமைதியிலும் பங்கு பெற்றிருக்கின்றார்கள். எனவே அகமகிழும் பேரின்ப திரு அவை. இரண்டாவது மனநிலை என்ன அப்படின்னா, துன்புறும் திரு அவை. தங்களுடைய வாழ்க்கையில் பல தவறுகளையும் பாவங்களையும் செய்தார்கள். இருப்பினும் அவர்கள் நரகத்திற்கு கையளிக்கப்படவில்லை, மாறாக விண்ணகத்திற்கு செல்வோம் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கின்றவர்கள். அதே சமயத்தில் தங்களால் கடவுளை முகமுகமாய் காண முடியவில்லையே என்று சொல்லி வருத்தத்தோடு பரிகாரத்தை மேற்கொண்டிருக்கின்றவர்கள் துன்புறும் திரு அவை. அதான் இரண்டாவது மனநிலை. மூன்றாவது மண்ணகம். இப்பொழுது இந்த மண்ணகத்திலே உயிர் வாழுகின்ற ஒரு திரு அவை. இந்த திரு அவையை போராடும் திரு அவை என்று நாம் குறிப்பிட்டு சொல்லலாம். காரணம், இந்த மண்ணகத்திலே ஒரு போராட்டம், விண்ணகத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தோடு ஒரு போர்க்களம் இந்த மண்ணகத்திலே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இதிலே நன்மை செய்து வெற்றி அடைபவர்கள் நிச்சயம் அகமகிழும் திரு அவைக்குள்ளாகவும், அதே சமயத்தில் பாவத்தை செய்கின்றவர்கள் நரகத்திற்கும் கையளிக்கப்பட போகின்றார்கள். அதான் இறுதி தீர்ப்பு. இன்றைக்கு இந்த மூன்று விதமான திரு அவைகளை நினைவுகூர கடமைப்பட்டு இருக்கின்றோம். இன்றைய தினம் நாம் அகமகிழும் திரு அவையினுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். நாளைய தினம் நவம்பர் 2 உத்தரிக்கின்ற ஆன்மாக்களுடைய அந்த நிலையை நாம் நினைத்து பார்த்து அவர்களுக்காக செபிக்க இருக்கின்றோம். இந்த இரண்டிற்கும் இறுதியாகத்தான் இந்த மண்ணகத்திலே போராடுகின்ற திரு அவை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் இயேசு நற்செய்தியின் வழியாக குறிப்பிட்டும், அதே சமயத்தில் அதனுடைய வாழ்க்கையினுடைய இலக்கை வலியுறுத்தியும் சொல்லுகின்றார். அதுல அவர் அதிகமாக பயன்படுத்துகின்ற வார்த்தை இன்றைக்கு பேறு பெற்றோர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார். பேறு பெற்றோர் என்றால் கடவுளின் அருளால் நிரப்பப்பட்டவர்கள் என்று பொருள், அல்லது நிறைவு பெற்றவர்கள் என்று பொருள், அல்லது முழுமையடைந்தவர்கள் என்று பொருள். யாரெல்லாம் கடவுளுடைய அருளால் நிரப்பப்படுகின்றார்களோ அவர்களெல்லாம் வாழ்க்கையினுடைய நிறைவிற்கு, உன்னதத்திற்கு, உச்சகட்டத்திற்கு கடந்து சென்றவர்கள். இன்றைக்கு பேறு பெற்றோர் பேறு பெற்றோர் பேறு பெற்றோர். அதுல இந்த உலகம் கொடுக்கின்ற மதிப்பீடுகளுக்கு எதிரான பல்வேறு மதிப்பீடுகளை ஆண்டவர் இயேசு வலியுறுத்துகின்றார். உலகம் கொடுக்கின்ற மதிப்பீடு என்ன? எங்கே சொத்து, சுகம், செல்வம், அதிகாரம், அந்தஸ்து இருக்கின்றதோ அங்கு பேறு பெற்ற ஒரு நிலையை அது வலியுறுத்துகின்றது. அங்க சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும் என்று சொல்லி ஒரு போலியான ஒரு அடையாளத்தை இந்த உலகம் கொடுத்திருக்கிறது. ஆனால் இயேசு உண்மையான அடையாளத்தை அந்த பேறு பெற்ற மனிதர்களுக்கு கொடுக்கின்றார். அதனால இன்றைக்கு உலகம் வேறொரு திசையில போயிட்டு இருக்குது. ஆண்டவர் இயேசு அதை இன்னொரு திசையில் செலுத்தி கொண்டிருக்கின்றார். இந்த உலகம் போறது என்னது? என்கிட்ட காசு இருந்துச்சுன்னா எனக்கு சந்தோஷம் இருக்கும், என்னிடம் எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்தால் எனக்கு தேவையான நிம்மதி, அமைதி இருக்கும், என்னை தேடி புகழும் பெருமையும் வந்து சேர்ந்தால் நான் இந்த உலகத்தினுடைய ஒரு உச்சகட்ட மகிழ்ச்சிக்குள் கடந்து செல்வேன். இதெல்லாம் உலகம் வைத்திருக்கின்ற ஒரு மதிப்பீடு. ஆனால் இந்த மதிப்பீடு முற்றிலும் போலியானவை, முற்றிலும் போலியானவை. அதனாலதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற பொழுது, துவங்குகின்ற பொழுதே சொல்லுகின்றார், ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர். இன்னும் பழைய மொழிபெயர்ப்பில் எளிய மனதோர் என்று இருக்கும். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர். காரணம், யார் ஒருவர் தங்களை வெறுமையாக்கிக் கொள்கின்றார்களோ, சில பேருக்கு இருக்காது, ஆனால் அந்த நிலையை ஏற்றுக்கொள்வார்கள். என்னது? பொன்னோ பொருளோ சொத்தோ சுகமோ அந்தஸ்தோ இருக்காது, அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதான் ஏழையரின் உள்ளம். அதே சமயத்தில் சிலருக்கு எல்லாம் இருக்கும், சொத்தும் சுகமும் செல்வமும் பொருளும் எல்லாம் இருக்கும். ஆனால் அதை ஒரு பொருட்டாக மதிக்காமல் மாறாக
தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாழ்க்கை அடுத்த மனிதர்களை அரவணைத்து செல்லக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை என்று சொல்லி அவர்களுடைய நிலைக்கு இறங்கி வருகின்ற ஏழையரின் உள்ளத்தோர். இதான் இன்றைக்கு இயேசு தொடக்கத்திலேயே வலியுறுத்துகின்றார். அப்போ ஏழையரின் உள்ளத்தோர் இன்றைக்கு பேறு பெற்ற ஒரு மனநிலைக்குள் வர வேண்டும் என்றால் இந்த உலகம் காட்டுகின்ற மதிப்பீடுகளை உதறி தள்ளிவிட்டு இயேசு காட்டுகின்ற உன்னதமான விழுமியங்களை உள்ளத்தில் உள்வாங்கிக் கொண்டு பயணிக்கின்ற பொழுது மாத்திரம்தான் நாம் அகமகிழும் திரு அவைக்குள்ளாக உறுதியோடும் தெளிவோடும் அடியெடுத்து வைக்க முடியும். இல்லாட்டினா இந்த உலகம் சில நேரங்களிலே இன்பத்தை தரும், அல்லது சந்தோஷத்தை தரும், அல்லது நம்முடைய வாழ்க்கைக்கு சுகத்தை கொடுக்கும். ஆனால் அது கொண்டு போய் எங்க தள்ளிரும்? நரக படுகொலிக்குள் நம்மை தள்ளிவிடும். ஆனால் இன்றைக்கு இயேசு கொடுக்கின்ற பேறு பெற்ற மனநிலை. இன்றைக்கு ஒரு கேள்வியை நாம் எழுப்பி பார்ப்போம். இந்த உலக வாழ்க்கையில் நாம் நிறைவு பெற்றவர்களாக இருக்கின்றோமா? நம்முடைய எண்ணத்திற்கும் சிந்தனைக்கும் அதிகமாக வருவது என்ன? அப்படி என்னவாக இருக்கும்? என்கிட்ட இது இல்லை, அது இல்லை, அப்படி ஆச்சு, இப்படி ஆச்சு, என்கிட்ட இதுதான் குறை, அதுதான் குறை என்று சொல்லி குறைகளையும் பலவீனங்களையும் அல்லது குற்றங்களையும் மாத்திரமே நாம் நினைத்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில 50% மேற்பட்ட நாட்களை கடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நிறைவு பெற்ற மனநிலையோடு வாழ அழைக்கின்றார். நிறைவு பெற்ற மனநிலையோடு இறுதி வரை நாம் வாழ வேண்டும் என்றால் நமக்குள் ஏழையரின் உள்ளம், துயர் அல்லது துன்பங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம், கனிவு நிறைந்த உள்ளம், நீதியை நிலைநாட்டுகின்ற வேட்கை கொண்ட உள்ளம், இரக்கமுள்ள மனம், தூய்மையான உள்ளம், அமைதியை ஏற்படுத்துகின்ற மனநிலை, நீதிக்காக அல்லது உண்மைக்காக உயிர் கொடுக்கின்ற லட்சியம், இவை அனைத்தும் நமக்குள் இருக்க வேண்டும். அங்கதான் நிறைவு பெற்ற மனநிலையோடு நாம் வாழ முடியும். அதனால்தான் வரலாற்றில் புகழோடும் பெருமையோடும் பொன்னோடும் பொருளோடும் வாழ்ந்தவர்கள் எல்லாம் நீடித்து நிலைத்து நிற்கவில்லை. மாறாக யாரெல்லாம் எளிமையோடும் தாழ்ச்சியோடும் பொறுமையோடும் உண்மைக்காகவும் நீதிக்காகவும் போராடினார்களோ அவர்கள் நூற்றாண்டுகள் கடந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை கடந்தும் இன்றும் மக்களுடைய மனங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்று அவர்கள் சந்தித்ததெல்லாம் துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் சோதனைகளையும் சந்தித்தார்கள். ஆனால் அவர்களுக்குள் அதிலே ஒரு நிறைவு இருந்தது. அதே சமயத்தில் ஆடம்பரத்தோடும் வசதி வாய்ப்புகளோடும் புகழின் உச்சியிலே வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்கள் எல்லாம் வாழ்க்கையில நிம்மதியை அனுபவிக்க முடியவில்லை. இன்றைக்கு அவர்களை நினைவு கூறுவதும் இல்லை. இன்றைக்கு புனிதர்கள் மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. பேறு பெற்ற மனநிலையோடு இந்த உலகத்திலே பயணித்தவர்கள் இவர்கள். முழுமை பெற்ற மனநிலையோடு தங்களை இந்த உலக வாழ்க்கையில் இயேசுவினுடைய அடித்தளத்திலும் வழித்தடத்திலும் ஒன்றி அதிலே தங்களை கரைத்துக் கொண்டவர்கள், தங்களை தியாகம் செய்தவர்கள். எனவே இன்றைக்கு அவர்கள் இங்கு மாத்திரமல்ல, மண்ணகத்தில் மாத்திரமல்ல, விண்ணகத்திலே அதை போன்று 1000 மடங்கு நிறைவு பெற்ற ஒரு வாழ்க்கையை ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். போராடும் இந்த மண்ணக திருச்சபையிலே சில லட்சியங்களை நாம் முன்வைத்துக் கொள்வோம். என்ன லட்சியம்? நிறைவு பெற்ற மனநிலையோடு நான் வாழ்வேன். குறையோடு குற்ற உணர்வோடு அல்லது இந்த வாழ்க்கை என்னடா இது என்று சொல்லி விரக்தியான வெறுமையான மனநிலையோடு அல்ல, மாறாக எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அது துன்பமாக இருந்தாலும் துயரமாக இருந்தாலும் இன்னலாக இருந்தாலும் இடையூறாக இருந்தாலும் நெருக்கடிகளும் வேதனைகளும் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தோடு முழுமை பெற்ற மனநிலையோடு நாம் தொடர்ந்து இந்த போராடும் திரு அவையில் பயணத்தை மேற்கொள்ள இந்த திருப்பலியில் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். வானமும் பூமியும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார்.
தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையார் இறை மகன் நமக்காய் மனுவானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறோம். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவாராய் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம், பாரினில் அவர் துணை வேண்டிடுவோம். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவோம். திரு அவை உரைப்பதை நம்புகிறோம், புனிதர்கள் உறவை நம்புகிறோம். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, சகல புனிதர்களின் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அனைத்து புனிதர்களின் வழியாக நமது விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் இறைவனிடம் ஒப்படைத்து ஜெபிப்போம். இனிய இயேசுவே, எங்கள் நேசரே எம் இறைவா, நீரோடைகளை வாஞ்சித்து தேடும் கலைமான்களும் மேலாக உம்மை நேசித்தாலும் வான்வழிக்கும் இறைவார்த்தைகளை ஆழ்ந்து தியானிப்பதில் அகமகிழ்வு கொண்டாலும் எம்மிடையே மண்ணகத்தில் வாழ்ந்த பலர் இன்று விண்ணக புனிதர்களாகி விளங்கி கொண்டிருக்கிறார்கள். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான உமது அருளால் இறை ஞானத்திலும் இறை அன்பிலும் நாங்கள் மேன்மேலும் வளர வேண்டிய திருச்சுதனை நோக்கி உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இனிய இயேசுவே, எங்கள் நேசரே எம் இறைவா, தங்களுக்கு தரப்பட்டிருந்த தாளந்துகளை தக்க விதமாய் பயன்படுத்தியதாலும் சிறந்த பொறுப்புகளை சிந்தையோடு செயல்பட்டு நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியர்களாய் திறந்தாலும் எம்மிடையே மண்ணகத்தில் வாழ்ந்த பலர் இன்று விண்ணக புனிதர்களாய் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான உமது அருளால் எங்கள் வலுவின்மையாலும் உமது வல்லமை பரிபூரணமாக நிறைந்த பயனுள்ள ஊழியர்களாக நாங்கள் சிறக்க வேண்டிய உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இனிய இயேசுவே, எங்கள் நேசரே எம் இறைவா, இடுக்கமும் குறுங்கலுமான வாழ்வில் வழியை கடைபிடித்து தொடர்ந்து அதில் நடக்க துணிந்தாலும் எதிர்ப்பட்ட இடையூறுகளை ஏற்க துணிந்ததோடு வாட்டிய உடல் வருத்தங்களை சகித்து தடைபடாத ஆற்றலை கடைப்பினாலும் எம்மிடையே மண்ணகத்தில் வாழ்ந்த பலர் இன்று விண்ணக புனிதர்களாகி விளங்கி கொண்டிருக்கிறார்கள். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான உம் வழியாய் உள்ளே செல்லும் வெளியே வரும் மற்றும் மேய்ச்சல்கள் நிலத்தை கடைபிடித்து நிறைவடைய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இனிய இயேசுவே, எங்கள் நேசரே எம் இறைவா, புரிந்த பல நற்செயல்களால் மக்களிடையே சுடராக ஒளிர்ந்ததாலும் அதனால் மக்கள் இறை தந்தையை போற்றி அவரின் மனதை குளிர்வித்ததாலும் எம்முடைய மண்ணகத்தில் வாழ்ந்த பலர் இன்று விண்ணக புனிதர்களாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். நற்செயல்கள் புரியும் அருங்குணத்தினை புனிதர்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளவும் உலகின் ஒளியாக உம்மிடமிருந்து வாழ்விற்கு வழிகாட்டும் ஒளியை பெற்றுக்கொள்ளவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இனிய இயேசுவே, எங்கள் நேசரே எம் இறைவா, காரியங்கள் பலவற்றை குறித்து கவலையும் உள்ளத்தில் கலக்கமும் கொள்ளாதிருக்க மார்த்தாவிற்கு கற்பித்தீரே.
இறைவார்த்தைகளை கருத்தாய் கேட்பதில் காலத்தை பயன்படுத்தவும், இறைவார்த்தைகளை சிந்தையில் இருத்தி செயலாற்றும் நல்ல பங்கினை தேர்ந்தவர்களாய் வாழ்ந்து சிறக்கும் வரவேண்டியும், இந்த தொற்று நோய் காலத்தில் சுயநலமின்றி உழைத்து எம்மை விட்டு அனைவரையும் புனிதர்கள் கூடத்தில் சேர்க்க வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு சகோதர சகோதரிகளை, சிறு நிமிடம் மௌனமாக நின்று இந்த புனிதர்களின் விழாவிலே நம்மோடு வாழ்ந்து வழிகாட்டி இந்த புனிதர்களைப் போல நாம் வாழவும், இந்த புனிதர்களின் வழியாக நாமும் மண்ணக புனிதர்களாக வாழ்ந்து விண்ணகத்தில் ஆண்டவரின் புனிதர்களாக வலம் வர இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இந்த புனிதர்களின் வழியாக இறைஞ்சி கேட்டவற்றை கனிவுடன் தந்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் எந்தன் பணிவாழ்வை ஏற்றிடுவா. தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் எந்தன் பணிவாழ்வை ஏற்றிடுவா. விடியாத பொழுதென்று வீங்கிடும் விழியோடு ஏங்கிடும் மாந்தரிங்கே, முடியாது என்றெண்ணி முகம் சோர்ந்து போகும் பரிதாப வாழ்க்கை இங்கே. விடியாத பொழுதென்று வீங்கிடும் விழியோடு ஏங்கிடும் மாந்தரிங்கே, முடியாது என்றெண்ணி முகம் சோர்ந்து போகும் பரிதாப வாழ்க்கை இங்கே. தேவா, நான் சுடராகுவே, எங்கும் நம்பிக்கை ஒளியேற்றுவே. தேவா, நான் சுடராகுவே, எங்கும் நம்பிக்கை ஒளியேற்றுவே. போராடும் நெஞ்சில் போராட்டமீர்க்க என் வாழ்வை பலியாக்குவே, என் வாழ்வை பலியாக்குவே. தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் எந்தன் பணிவாழ்வை ஏற்றிடுவா. சகோதர சகோதரிகளை, நாம் ஒப்புக்கொடுக்குமே திருப்பலியானது எல்லாம் அன்பு ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையெழுந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனிதர் அனைவரின் பெருமைக்காக நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமக்கு உதவியிருப்பனவாக. இவ்வாறு இப்புனிதர்கள் ஏற்கனவே சாகாத்தன்மையை பெற்றுவிட்டனர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். எங்களது மீட்பில் அவர்கள் அக்கறை கொண்டுள்ளனர் என்பதையும் உணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் என்று உமது அருளால் எங்கள் அன்னையாகிய விண்ணக எருசலேம் நகரின் பெருவிழாவை கொண்டாட எங்களுக்கு அருளினீரே. அங்கேதான் எங்கள் சகோதர சகோதரிகளாகிய புனிதர்கள் உம்மை சூழ்ந்து நின்று முடிவின்றி போற்றி புகழ்கின்றார்கள். அந்நகரை நோக்கியே நாங்கள் நம்பிக்கையோடு பயணம் செய்து ஆர்வமுடன் விரைகிறோம். அங்கேதான் திரு அவையின் உறுப்பினர் என்பதை நிலையடைந்து மாட்சி பெறுகின்ற என நாங்கள் மகிழ்கின்றோம். ஏனெனில் வலுவற்ற எங்களுக்கு பேரு உதவிகளையும் முன்மாதிரியையும் அவர்கள் வழியாகவே அருள்கின்றீர். ஆகவே வானதூத அனைத்து புனிதர்களோடும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. தாயும் தந்தையுமான எம் இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய் ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அழைத்து அவர்
கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணம் நின்று ஊழியம் புரிய தகுந்தங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக தொற்று நோயிலே இறந்தவர்களையும் நிலநடுக்கத்திலே மரித்தவர்களையும் விடுதலைக்காக விதைக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய ஈழத்தமிழ் உறவுகளையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியா உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியில் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைவடிப்பினையால் தேர்ச்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராம் இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குறைகள் குற்றங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமளித்தல் நீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். வாழ்வழைக்கும் மீட்பளிக்கும் நம்மை வாழ அழைக்கும் ஆண்டவருடைய புனிதமிக்கு சமாதானம் உங்களோடு இன்னுமென்றும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் மக்களித்த சமாதானத்தையும் புனிதர்களின் வழியாக அளித்த சமாதானத்தையும் ஒருவர் மற்றொருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இறைவனின் செம்மறி, இதோ மனிதர்களாக பிறந்த நம்மை புனிதர்களாக மாற்ற இறைவன் அளித்த மாபெரும் கொடையும் அவரது திருவுடலும் திரு ரத்தமும். இந்த ஆண்டவரின் முடிவில்லாவிற்கு அழைக்கப் பெற்ற நாம் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும், அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. குருவிகள் பறந்திடும் நேரத்திலே ஏணி தேவையில்லை, குருவிகள் பறந்திடும் நேரத்திலே ஏணி தேவையில்லை. நீர்
மீனினம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை. நீரில் மீனினம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை. ஞாலம் தாங்கும் இந்த நிறைவா என்னை நாடுவதே. ஞாலம் தாங்கும் இந்த நிறைவா என்னை நாடுவதே. இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, வருகின்ற வாரம் முழுவதும் காலையில் 6:30 மணிக்கு சுரப்பாறையிலே திருப்பலியும், மாலையிலே கிளைப்பங்குகளிலே அந்தந்த பகுதியிலே திருப்பலியும் நடைபெறும். வருகின்ற வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் காலை 6:30 மணிக்கு திருப்பலியானது நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 6 மணிக்கு ஒரு திருப்பலியும், அதனைத் தொடர்ந்து 7 மணிக்கு மற்றொரு திருப்பலியும், அதனைத் தொடர்ந்து 8 மணிக்கு 3வது திருப்பலியும் நடைபெறும். எனவே இந்த திருப்பலிகளிலே எண்ணிக்கை சுருக்கப்பட்டிருக்கின்றது, குறைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இதனை முன்னிட்டு அதற்கு ஏற்ப இந்த திருப்பலிகளிலே பங்கெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன், 6 மணிக்கு, 7 மணிக்கு, 8 மணிக்கு ஆகிய 3 திருப்பலிகள் நடைபெறும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த காலகட்டங்களிலே அதிகமாக நலத்திட்டங்களுடைய காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. நம்முடைய பகுதிக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் செய்யப்பட்டிருப்பது நீங்கள் ஒவ்வொருவரும் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். குடிதண்ணீரில் தொடங்கி அது வீட்டு திட்டமாக இருந்தாலும் சரி, கழிவறையாக இருந்தாலும் சரி, அல்லது சாலைகள், மின்விளக்குகள், தெருவிளக்குகள் என்று சொல்லி பல்வேறு நலத்திட்டங்கள் கடந்த நாட்களிலே, கடந்த ஆண்டுகளிலே சிறப்பாக செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருப்பீர்கள். தொடர்ந்தும் இந்த திட்டங்கள் அனைத்தும் நம்முடைய பகுதிக்கு தேவை. இவை அனைத்தும் நம்முடைய பகுதியை வளப்படுத்துகின்ற, இன்னும் வளர்ச்சி பாதையிலே வழிநடத்துகின்ற திட்டங்களாக அமைந்திருக்கின்றன. அது மாத்திரமல்ல, தற்பொழுது ஆவலோடும் கனவோடும் நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த 50 ஆண்டுகால திட்டம், வலது வாய்க்கால் திட்டம், தற்பொழுது அதற்குரிய டெண்டர் நடவடிக்கைகள் நிறைவடைந்து அதனை வெட்டுவதற்கான ஆயத்த கட்ட பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதுவரை நாம் 50 ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டாக அதை இந்த பகுதிக்கு எதிர்பார்த்திருந்தோம். இன்றைக்கு அது நிறைவேறி கொண்டிருக்கின்றது. ஏமாற்றியவர்கள் ஒரு பக்கம், அதே சமயத்தில் இன்றைக்கு துணிவோடும் முழு மனதோடும் உறுதியோடும் போராடியவர்கள் நம்முடைய வட்டாரத்தை சார்ந்த அனைத்து மக்களும். ஜாதி, மத, இன, மொழி வேறுபாடின்றி நாம் போராடினோம், ஒன்றுபட்டோம். இன்றைக்கு அந்த காரியம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே அன்பு உள்ளங்களே, இந்த பகுதியினுடைய விடியல்களாக நாம் மாற வேண்டும். மீண்டுமாக இருளுக்குள் அல்ல, ஒளிக்கு அழைத்து செல்லுகின்ற நல்ல மனிதர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். வழிகாட்டுகின்ற சிறப்பான மனிதர்களை தேர்ந்தெடுப்பதன் வழியாக நம்முடைய எதிர்காலம் இந்த பகுதிக்கு வெளிச்சமும் விழிப்புணர்வும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு எதிர்காலமாக அமையும். எனவே வருகின்ற ஒவ்வொரு நாளும் நம்முடைய நலத்திட்டங்களை குறித்து ஆழமாக யோசிக்கின்ற நாட்களாகவும், நாம் செய்திருக்கின்ற நல்ல காரியங்களுக்கு மதிப்பிடுகின்ற சிறப்பான ஒரு காலகட்டமாகவும் அமைந்திருக்கின்றது. எனவே இதை மனதில் வைத்துக் கொள்வோம். மீண்டும் ஏமாற்றுகின்ற ஒருவரையும் நாம் நம்பப் போவதில்லை.
மாறாக நமக்கான ஒரு வழிகாட்டுதலை கொடுத்திருக்கின்ற நல்ல மனிதர்களை மாத்திரமே கண்முன்பாக கொண்டு நாம் பயணிக்க இருக்கின்றோம். எனவே இந்த பயணத்தில் எதிர்ப்புகள் வரும், சவால்கள் வரும், இடர்கள் வரும், இன்னல்கள் வரும், அவமானங்களையும் அவநம்பிக்கையும் சந்திக்க வேண்டி நேரிடும். ஆனால் தொடர்ந்து நாம் போராடுகின்ற ஒரு சூழல்ல நிச்சயம் இறைவன் நல்லதை நடத்தி கொடுப்பார். இதுவரை வழி நடத்திய தெய்வம் இனிமேலும் நம்மை வழிநடத்துவார். இந்த நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து பயணிப்போம். இறைவனுடைய அருளும் ஆசிரும் இன்று மட்டுமல்ல என்றுமே நம்முடைய சமூகத்தோடு உண்டு. காரணம், எந்த சமூகம் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கின்றதோ, ஒரு நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி நீதிக்காக போராடுகின்றதோ, அந்த சமூகம் நிச்சயம் அனைவருக்கும் நலன்களை பெற்றுத் தருகின்ற சமூகமாக மாறும். இந்த பகுதியில் ஒருங்கிணைந்து ஜாதி மத இன வேறுபாடின்றி போராடி இருக்கின்றோம். எனவே இந்த பகுதிக்கு ஒரு விடியலையும் வெளிச்சத்தையும் கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த ஒரு நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணிக்க உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். இறுதி ஜெபத்திற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவாவும் புனித அனைவரிலும் நீரே வியப்புக்குரிய எனவும் தூயவர் எனவும் உம்மை வழிபட்டு நாங்கள் உமது அருளை வேண்டுகின்றோம். உமது அன்பின் நிறைவாகிய புனிதத்தில் பங்கு பெறும் நாங்கள் திருப்பயணிகளுக்கான திருவிலிருந்து விண்ணக வீட்டின் விருந்துக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. சிறப்பாசிற்காக தலைவணங்குவோம். புனிதர்களின் மாட்சிய மக்களிப்புமான இறைவன் அவர்களுடைய சிறப்பு மிக்க வேண்டுதல்களால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தமது முடிவில் ஆசியை பொழிவாராக. ஆமென். நீங்கள் அவர்களின் பரிந்துரையால் இம்மையில் தீமைகளிலிருந்து விடுதலையும் அவர்களுடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்தாயிருப்பீர்களாக. இவ்வாறு தம் மக்கள் விண்ணக புனிதர் கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதைக் கண்டு அகமைகளும் திரு அவையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் வான்வீட்டின் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் சென்று வாழ்வோம். வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவி, தேடுங்கள் கண்டடைவி என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். அதன் பலனாக எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு
நல்ல குடிதண்ணீரை நல்ல குடி தண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு வலது வாய்க்கால் திட்டத்திற்கு 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் விரைவில் நிறைவு பெற்று எம்முடைய பகுதி முழுவதும் செழிப்படைவதாக இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க, எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. உருகாத நெஞ்சமெல்லாம் உருகுதம்மா, உன் அருகாமை காண இருள் விலகுதம்மா. உருகாத நெஞ்சமெல்லாம் உருகுதம்மா, உன் அருகாமை காண இருள் விலகுதம்மா. உலகங்கள் கூறுகின்ற உன் அன்பு பெருமைகளை, உலகங்கள் கூறுகின்ற உன் அன்பு பெருமைகளை சந்நிதியில் உணர்ந்து கொண்டோ. ஒரு நாளில் அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க.